மேட்ச் தி ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் வித் கரஸ்பாண்டிங் இயர்ஸ். பின்வரும் சட்டங்களை அதனோட தொடர்புடைய ஆண்டுகளோடு பொறுத்துக. மெட்ராஸ் வைல்ட் எலிஃபென்ட்ஸ் ப்ரிசர்வேஷன் ஆக்ட், தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், 1882, 1980, 1972, 1873. நீங்கள் அதிகமாக இதில் எதை நீங்கள் அதிகமாக படிக்கிறீங்க? அதிகமாக நீங்கள் எப்போ பாடம் படிக்கும்போது இந்த ஆக்டை வந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். அது எந்த ஆக்டு? வன பாதுகாப்பு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டுங்கிறீங்களா? ஓகே, அது ஒன்று. வன விலங்குகள் சட்டம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதிகமாக படிப்பீங்க. ஸோ அது எப்போ வந்தது? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அது ஒன்று ஞாபகம் வச்சிங்கன்னா ஆன்சரே வந்துடும். 1972. அதை பொறுத்துங்க. வன விலங்குகள் சட்டம் 1972 D3. ஒன்றே ஒன்று தான் இருக்கு. நீங்கள் மற்ற எதுவுமே தெரியாட்டியுமே பிரச்சனை இல்லை. மற்ற எதுவுமே வந்து இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னாலும் ஒன்று தெரிஞ்சிருந்தா போதும், இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சிம்பிளாக நீங்கள் அடிச்சிடலாம், அவ்வளோதான். D3 அதான் ஆன்சர். பிகாஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக 100% தெரியும். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஓகே. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. ஓகே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு அப்புறம் கொண்டு வந்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. ஓகே, இது ரெண்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாலும் ஓகே, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியானதான் எக்ஸாம். நாம தான் வந்து அதை கடினமாக்கிக்கிறோம்.